நம்ம இப்போ ஒரு சினிமா பார்க்க போனோம்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி படத்துக்கு முன்னாடியும் ஒரு டயலாக் காமனாக வரும். புகைப்பிடிப்பு புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பயங்கர டேஞ்சரஸ் திங் தான் ஸ்மோக்கிங்ன்றது நம்ம எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். பட் இதை விட டேஞ்சரஸாக ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் டே டு டே லைஃப்பில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் நான் ஸ்மோக்கிங் பண்ணல, எனக்கு கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விறகடுப்பு யூஸ் பண்ணுறது. விறகடுப்பு முன்னாடி காலத்தில் கேஸ் அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப காமனாக அது சமையலுக்காக யூஸ் பண்ணப்பட்டது. விறகு இட் இஸ் ஜஸ்ட் ஒரு வுட், அதாவது மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கட்டை தான் எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். விறகடுப்பை நம்ம எரிபொருளாக பயன்படுத்துகிறப்ப அதுலேருந்து வர்ற புகை, சிகரெட் பிடிச்சா எப்படி ஒரு புகை வருமோ அதை விட மோசமான அளவுக்கு புகை உண்டாக்கும். ஏன்னா சிகரெட்டுன்றது இத்தினூண்டு இருக்கும், பட் விறகு நம்ம எவ்வளோ அளவில் யூஸ் பண்ணுவோன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய புகை PM2.5, PM10, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி பல ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய கேஸஸை எமிட் பண்ணும். இதை தவிர அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறைய விஷயங்களை எமிட் பண்ணும். இது நம்ம உடம்புக்கு நம்ம சுவாசிக்கிறப்ப நுரையீரல் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்ஸு, ஸ்ட்ரோக் வரக்கூடிய ரிஸ்க், இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வருஷக்கணக்காக நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணோம்னா உண்டாக்கலாம். இதை தவிர நம்ம உடம்புக்குன்னு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாசுவும் கிரியேட் பண்ணும். அதாவது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ ஒரு 6000 பேக்கெட் சிகரெட் பிடிச்சா வரக்கூடிய புகை 5 கிலோ விறகு யூஸ் பண்ணால் வந்துடும். அந்த அளவுக்கு புகை நம்ம அட்மாஸ்பியரில் கொடுக்குற மாதிரி ஆகும். இது நமக்கு மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்கும் அது எக்ஸ்போஸ் ஆகும். அது நம்ம சமையலுக்குன்னு யூஸ் பண்ணோம்னா, சமையல்ன்றது டெய்லி நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தினமும் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்க அது நம்ம உடம்புக்கு எக்கச்சக்க தீங்கு உண்டாகும். இதுக்கு என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்ஸ்னால், நம்ம விறகுல யூஸ் பண்ணுறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, ஒரு ஓப்பன் பிளேஸ், நல்லா காத்தோட்டம் இருக்கிற இடத்துல வச்சு யூஸ் பண்ணணும். அந்த விறகு நல்லா காஞ்சதாக இருக்கணும், கொஞ்சம் ஈரத்தன்மை கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதாக மட்டும் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணலாம். பட் பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது, கேஸ் அடுப்போ இல்லைனா எலக்ட்ரிக் அடுப்போ யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது நமக்கும் நல்லது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது.